அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? கொடுத்ததுக்காக கொடுத்தார், மக்களுக்காக கொடுத்தார், உலக மக்களுக்காக கொடுத்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், வள்ளல் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? உலக மக்களுக்காக கொடுத்தார், உலக மக்களுக்காக கொடுத்தார். இப்படி வள்ளல் பெருமான் எல்லா சௌரியங்களையும் மக்களுக்காக தான் உங்களுக்கு செஞ்சார். மக்களுக்காகவே எல்லா அனைத்து மக்களும் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும். என்னது போராமை, போட்டி, பஞ்சகம், களவு, சூது, வாது இது இல்லாமல் இருக்கணும் தான் வள்ளல் பெருமானும் சரி, சித்தர்களும் சரி, இதுதான் அவங்க முன் வந்தாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம நாடு அமைதியான நாடு, பாரத நாடு. ரொம்ப ரொம்ப அமைதியான நாடு, அமைதிப்புறான் பேர் பெற்ற நாடு. இதில் உள்ளவங்கெல்லாம் ஆன்மீகவாதி தான். பாரதம் உருவானது பாரத நாடு. முதல்ல என்ன உருவாகிருக்குது? கடவுளுடைய அவதாரங்கள் உருவாகி இருக்குது பாரத நாடு. அது பிறகு ராமாயணம், இப்படியே ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் உருவாகி அவங்கெல்லாம் கடவுள் நிலையை அடைஞ்சாங்க. அவங்க சொல்லிட்டு போனதில் என்னன்னு கேட்டால், இந்த உடம்பில் உள்ள 96 தத்துவங்களை தான் அவங்க இப்படி பலவிதமாக நமக்கு கதையாக, மனுஷன் எப்படி கஷ்டப்படுவான், பொறாமையால் எப்படி கஷ்டப்படுவான், வஞ்சனை செய்தால் எப்படி கஷ்டப்படுவான், பிறரை கெடுத்தால் எப்படி கஷ்டப்படுவான் என்பது தான் நமக்கு மகாபாரதம். துரியோதனன் என்ற ஒரு பாத்திரத்தை வச்சு அவன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறாங்க. அவனை போல் இருக்கக்கூடாது, நம்ம நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், பஞ்ச பாண்டவர் போல் இருக்க வேண்டும். அந்த பஞ்ச பாண்டவர் தான் 5 பூதங்கள். அப்போ ராமாயணத்தில் ராமரை மையமாக வச்சு ராமர் நல்லதை செய்கிறார், ராவணன் கெட்டதை செய்கிறான், அவனுடைய வாழ்க்கை கெட்டு போகுது. அப்போ என்றைக்கும் ஆன்மீகம் ஜெயிக்குது, ஆண்டான் ஜெயிக்கிறான். அதே தான் மகாபாரதமும். துரியோதனன் 5 ராஜாக்கள், தோல்வி அடைவது துரியோதனன் தான். ஏன் இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்கிறாங்கன்னா, இது உடலில் உள்ள தத்துவம் தான். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் தத்துவாதீத மேல்நிலையில் அப்படின்றார். சித்திகள் அனைத்தும் பெற, அதன் பிறகு தான் தத்துவத்தை கடந்தால் தான் சித்திகள் அனைத்தையும் பெற முடியும் அப்படின்றார். அப்போ மகாபாரதம் ராமாயணம்லாம் நாம் படிக்கணும். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு 5 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் சொல்லணும், சித்தர்களுடைய புக்குகள் சொல்லணும், ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கணும். மகாபாரதத்தில் என்ன நடந்தது, ராமாயணத்தில் என்ன நடந்தது, அவங்களுடைய பேர் என்ன, இதெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு பதிவு பண்ணி வைக்க வேண்டும். அந்த பதிவு எக்காலத்தும் மாறாத இருக்கும், நல்ல பதிவாக இருக்கும். அப்போ இதெல்லாம் தத்துவங்கள் தான் சொல்கிறார். தேர் வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தேர் இருக்குது, 5 குதிரை இருக்குது, அதில் கிருஷ்ணர் அம்பு விடுற மாதிரி படம் இருக்குது. மேலே பார்த்தா தேர் இருக்குது. இந்த தேர் தான் உடம்பு. அந்த கிருஷ்ணர் இருக்கார, அவர் தான் ஆன்மா. இந்த உடம்பு என்னும் தேரை ஓட்டக்கூடியவர் கிருஷ்ணர், அவர் தான் ஆன்மா. அதை அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு கிருஷ்ணன் தேர் ஓட்டுறாரு
தேருள்ள அர்ஜுனா இருக்காரு, சண்டை செய்கிறாரு, பானத்தை விட்றாருன்றது. அந்த பானம் தான் வந்து நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். பஞ்சபூதத்தை அம்பாக்கினார். அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி, அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி, மந்திர தேரேறி மான்வேட்டை ஆடையிலே அப்படின்றார் சித்தர்கள். இப்போ அந்தரத்தையே வில்லாக்கி 5 எழுத்து சிவாய நம அதை அம்பாக்கி மந்திர தேரேறி மான்வேட்டை ஆடையிலே அப்படின்னு. மந்திர தேர்னா என்ன? மந்திரம்னா உண்மை தெரியாது. ஏதோ அவங்க மந்திரத்தை உபசேகம் பண்ணுவாங்க, உச்சரிக்கும் போது அந்த உடம்பு மேலே போயிட்டே இருக்கும். இப்போ ஆகாயத்துலேருந்து ராக்கெட்டில் வராங்கல்ல, அதுவும் அவங்களும் ஒரு கொடுப்பின உள்ளவங்க தான். ஏன்னா அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அந்தரத்தில் என்ன நடக்குது, அந்தரத்தில் எப்படி இருக்குது, பூமிக்கும் அந்தரத்துக்கும் ஆகாயத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, விண்வெளியில் இருக்கும்போது நமக்கு என்ன சௌகரியம் இருக்குது, பூமியில் என்ன சௌகரியம் இருக்குது. ஆனால் விண்வெளியில் போராமல் இல்லை, பூமியில் போராமல் இருக்குது. அந்த போராமல் இருக்கக்கூடாதுன்னு தான் மகாபாரதம் வந்தது. அந்த போராமல் இருக்கக்கூடாதுன்னு தான் ராமாயணம் வந்தது. இவங்கெல்லாம் போராமையால் அழிந்து போகிறாங்கன்றது தான் அதை காமிச்சாங்க, இன்னமும் காமிச்சிட்டு இருக்காங்க. நாமளும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு, அந்த சின்னஞ்சிறு கைகளை நம்பி தான் இந்த உலகமே இருக்குது. நம்மளை விட்டு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே இப்படி நம்ம ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தை பற்றி அதுக்கு சொல்லித்தரணும். இந்த உடம்புறது தான் தேர். இதில் குணம் 3, மண்டலம் 3, ஈடனை பற்று 3, தோஷம் 3, மலம் 3, கரணம் 4, அவஸ்தை 5, கோஷம் 5, ஆகாயம் 5, ஆயசம் 5, கர்மேந்திரம் 5, புலன் 5, ஞானேந்திரியம் 5, பொறி 5, பூதம் 5, நாடி 10, வாயு 10, ராகம் 8, ஆதாரம் 6, வினை 2, மொத்தம் 96. அதுதான் ஆகாயம், வாயு, தீ, நீர், மண். இந்த தேரில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்குது. வாய், கால், கை, எருவாய், கருவாய், கேட்டல், உணர்ந்தல், பார்த்தல், ருசித்தல், முகர்ந்தல், செவி, மெய், கண், வாய், மூக்கு. அப்போ வாய் கேட்டல், வாய் வந்து என்ன பேசுது, யார் என்ன பேசுகிறாங்கன்னு இதுவும் திரும்ப பேசுது, செவி கேட்குது. இப்படி 5 உடம்பு இருக்குது. உணவு உடம்பு, வலி உடம்பு, மன உடம்பு, அறிவு உடம்பு, இன்ப உடம்பு. இப்படி இந்த உடம்புலேயே 5 விதமாக இருக்குதுன்றாங்க. 5 உடம்பு இருக்குது அப்படின்னு. அப்போ மன உடம்பு, மனசால எதை பார்த்தாலும் நினச்சிட்டே இருக்கிறோம், மன உடம்பு. வலி உடம்பு, உடம்புன்னு இருந்தால் ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டே இருக்கும். ஆகாயம் இருக்குது, அதிலே ஏதாவது பல சீற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுபோல் அந்த ஆகாயத்தில் நடக்கிறது இந்த உடம்புக்கு நடக்கும். அப்போ வலி உடம்பு, மன உடம்பு, உணவு உடம்பு, சாப்பிட்றதுக்கு 3 வேளை அழகாக சாப்பிட்றோம்ல, அது உடம்பு, அது வேறு உடம்பு, உணவு உடம்பு. அறிவு உடம்பு, அறிவு, அதான் மெயின் அறிவு உடம்பு. அந்த அறிவு இருந்தால் இன்ப உடம்பு கிடைக்கும், அந்த அறிவு இருந்தால் இன்ப உடம்பு கிடைக்கும். கடலூரில் ஒரு பெரிய அதிசயம் இருக்குது. இது வரைக்கும் சிலர் கேட்டிருப்பாங்க, சிலர் கேட்டிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும். என்னன்னு கேட்டால் சிலர் கவனிக்கிறதில்ல, அங்கே யாரும் போகிறதில்ல. அது கொஞ்சம் நுட்பமானவங்க கொஞ்சம் போகிறாங்க, அந்த இடத்துக்கு போவாங்க. அது ஞானசாபியின் பக்கம், கிழக்கால பக்கம் தான் இருக்குது. அது சிலர் பார்த்துருப்பாங்க, பார்க்காம வந்துருப்பாங்க, சில கவனிக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் எழுவார் மேடை. எழுவார் மேடை.
இறந்தவரை எழுப்பக்கூடிய மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இறந்தவரை யாரும் எழுத்த முடியாதுங்க, அவங்கள வச்சு எழுப்ப முடியாது. இந்த உடம்பு இருக்கும்பொழுதே, சுவர் இருக்கும்போதே, சுவர் நல்லா இருக்கும்போதே தான் சித்திரம் எழுத முடியும். அதுபோல் உடம்பு நல்லா இருக்கும்போதே இளமையிலேயோ இல்லை முதுமையிலேயோ பெரியோர்களை சார்ந்து இருந்தால் அவர்களுக்கு நோய்வாய் வந்துவிட்டது, நோய்பட்டு போச்சு அப்படின்னா அந்த மேடையில் போய் சத்த நாள் அமர்ந்து தவம் பண்ணுவாங்களாம். அதே போல் வள்ளல் பெருமானுடைய நெறியில் இருக்கிறவங்க, பெரு நெறியில் இருக்கிறவங்க நோய்வாய்ப்பட்டால் அதில் போய் அமர்ந்து தவம் செய்தால் குணமாகும். அவங்க இறக்க போகிறவங்களாக இருந்தாலும் மீண்டும் உயிர் பிழைப்பார்கள். எழுவார் மேடை அப்படின்னு இருக்குது. கூடுமான வரைக்கும் ஒரு 10% பேர் தான் அதை பார்த்துருப்பாங்க. 90% பேர் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன பிறகு கூட்டம் அதிகமானாலும் ஏன்னா அங்கே எல்லா மருத்துவரும் கைவிட்டுட்டாலும் சரி, இவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு கைவிட்டுட்டாலும் சரி, சித்த மருத்துவர், அலோபதி மருத்துவர் எல்லாரும், விஞ்ஞானம் அனைத்தும் கைவிட்டாலும் சரி, விஞ்ஞானம் கைவிட்டாலும் சரி, மெய்ஞானம் கைவிடாது. இது உடம்பால், இந்த மெய்யால், இந்த உயிரால் உணர்ந்து செய்யப்பட்ட இடம். அதுக்கு ஏதாவது ஒரு அதுக்கு ஏதாவது உள்ள அதுக்கு ஏதாவது செஞ்சுருப்பார் வள்ளல் பெருமான். ஏதாவது அதுக்கு சித்து வேலைகளை செஞ்சு அதனுடைய அளவுகளெல்லாம் அங்கே வந்து போகிறவங்களுக்கு அண்டத்தினுடைய ஆற்றல் கிடைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுருப்பாங்க. செய்யாமலாம் அதுக்கு வந்து எழுவார் மேடைன்னு கட்ட மாட்டாங்க. சபை ஞான சபை உள்ள ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது, இன்னும் வெளிவராத ரகசியம் நிறையா இருக்குது. அதில் என்ன ஒரு ரகசியம்னு கேட்டால், அது உள்ள தீபம் ஏற்ற போகிறவங்க சத்தியம் வாங்கி தான் போவாங்க. முதல் சத்தியம் கொடுத்துட்டு தான் போவாங்க, நான் அங்கே இருக்கிற ரகசியத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதுபோல் ஒவ்வொரு பூஜைகராக மாற மாற அவங்க சத்தியம் வாங்கி வந்துடுவாங்க. அந்த சத்தியத்தை கட்டுப்பட்டு அப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்க உள்ளே என்ன இருக்குன்னு. அதுலேயும் 1-2 சொல்கிறது தான். என்ன அது உள்ள 12 கால் மண்டபம் இருக்குது, அப்புறம் 4 கால் மண்டபம் இருக்குது, அதுக்கு மேலே தான் ஞானசபை இருக்குது. அந்த ஞானசபை ஒளி காமிக்கிற இடத்துக்கு கீழே ஒரு அறை இருக்குது, அதுதான் மக்களை ஈர்க்கக்கூடிய அறை. அதுக்கு தகுந்த அங்கே மூலிகை, அதுக்கு தகுந்த இதெல்லாம் பிரதர்ஷனம் பண்ணி வச்சுருக்கார். நாணம் பெறக்கூடிய மக்கள் வரக்கூடிய இடமாக அதை அமைச்சிருக்காரு. ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது இல்லை. அதுபோல் அந்த எழுவார் மேடையும் வந்து ஒரு புறமாக இருக்குது. இப்போ கூட புதுப்பிச்சு வச்சுருக்காங்க, பெயிண்ட்லாம் அடித்து. அது ஒரு சிலர் தான் போய் தங்கியிருக்கிறாங்க. இதில் பண்ருட்டி அருகே ஒரு பொண்ணு சன்மார்க்கத்தில் இருந்தது, அதுக்கு டாக்டர்லாம் கை விட்டாங்க. சித்த மருத்துவர் மட்டும் அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. நானாக கூட அந்த பொண்ணை பார்க்கும்போது எப்போ இது உடல் நலம் தேரும் இறைவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு. அது என்ன செஞ்சுருக்குன்னா, வெள்ளாட்டு பாலை சாப்பிட்டுக்கிட்டு, வெறும் வெள்ளாட்டு பாலையும் சாப்பிட்ருக்கு, வெள்ளாட்டு பாலும் மல்லாட்டை பயிறு சாப்பிட்டுட்டு எழுவார் மேடையிலே உட்காந்துருக்கு. வெள்ளாட்டு பாலும் மல்லாட்டை பயிரும் மருந்தாக எடுத்துக்கிட்டு. எந்தெந்த விஞ்ஞானிகள் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களாம் ஏமாந்துட்டாங்க. விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சவங்கலாம் எல்லாத்தையும் உடம்பு பூரா அழைச்சி படம் எடுத்து எல்லாம் பார்த்துட்டாங்க, இனிமேல் சரி வராது அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்க ஏமாந்து விட்டார்கள். அந்த பொண்ணு எழுவார் மேடையில் வெள்ளாட்டு பாலை சாப்பிட்டுக்கிட்டு, மல்லாட்டை பயிரை சாப்பிட்டுக்கிட்டு, அது வெள்ளை மூலமாக சாப்பிட்லாம், இடிச்சு சாப்பிட்லாம், வறுத்து சாப்பிட்லாம், எப்படியோ மல்லாட்டை பயிர் சாப்பிடணும், அவிச்சு கூட சாப்பிட்லாம். ஏன்னா மல்லாட்டை பயிருக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது, வெள்ளாட்டு பாலுக்கும் நல்ல ஒரு ஆற்றல். அது பூலோக அமிர்தம்னு சொல்லுவாங்க. வெள்ளாட்டு பால் பூலோக அமிர்தம். அதை சாப்பிட்டு அந்த பொண்ணு உடல் நலம் சரியாகி விட்டது, அதுக்கு திருமணமும் நடந்து போச்சு. நான் சமயத்தில் பார்க்கும்போது ஆஹா பரவாயில்ல. அப்புறம் கேட்கும்போது பொண்ணு சொல்லிச்சு, நான் எழுவார் மேடையில் அடிக்கடி போய் தங்கிடுவேன்,
இங்கே 2 நாள் கூட இருப்பேன். ஆகாரம் இல்லாத கூட ஆகாரம் சாப்பிட முடியாமலாம் போய் தங்கியிருக்கிறேன். அப்புறம் 2 நாளைக்கு தங்கியதுன்னா ஆகாரம் சாப்பிடுவேன். அங்கே எந்த மருந்தும் கிடையாது. எழுவார் மேலில் உட்காந்துருப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரம் சாப்பிடுவேன். இப்படியே 2 நாள் கூட அங்கே தங்கி இருந்துருக்கிறேன். நான் நம்பிக்கையோடு தங்கியிருந்தேன். எனக்கு சரியாயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. ஆனால் அதை காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காது, அதுக்கு நடக்காதுன்னு தான் எல்லாம் சொன்னாங்க. இனிமேல் இந்த பொண்ணு எங்கே படிக்க போகுது, ஒரு பட்டத்தாரி பொண்ணு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இறக்கப்பட்டாங்க. நானும் போய் அடிக்கடி பார்ப்பேன். அதுக்கு போகும்போதெல்லாம் சந்திச்சு, அம்மா நல்லாயிடுமா, அவனும் தைரியமாக இருமா அப்படி சொல்லுவேன். நல்லாயிடுமா, ஒன்றும் பயப்படாதம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் எப்பேற்பட்ட நோயாளியை பார்த்தாலும் அதான் சொல்லுவேன், நல்லாயிடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அது போல் ஸ்ட்ராங்காக என்கிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட வரவங்க அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்படியா அப்படியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரிங்க, நடக்குங்க, விட்டுருங்க, அடுத்தது நம்ம நல்ல மேல்நிலைக்கு போகக்கூடிய வழி இருக்குது அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படியா, சரி விட்டுட்டு நீ வீட்டில் பார்க்க போ, அந்த நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. விட்டுட்டு போ, வீட்டில் பார்க்க ஏன் இப்படி சிரமப்பட்டு கிடக்குற அப்படின்னுவாங்க. சரி விடுங்க, இது போனால் இன்னொன்று இருக்குது. இப்போ விண்வெளியில் இருந்தாங்க, எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. சிரமப்பட்டதுனால தான் இன்றைக்கி அவங்க ஆராய்ச்சியாளராகவும் இருக்கிறாங்க. மக்களும் அவங்கள இன்றைக்கி உலகமே வாழ்த்து. அப்போ அவங்க கஷ்டப்படாத பேர் வந்தது. அங்கே போய் நிம்மதியாக இருந்தாங்க. அங்கே எவ்வளோ கஷ்டப்படணும். அதனால் மருத்துவர்களே ஏமாந்து போன இடம்தான் எழுவார் மேடை. எழுவார் மேடையில் ஏறி இப்போது வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அவங்க சாப்பிட்டதுலாம் மல்லாட்டை பயிரும் வெள்ளாட்டு பாலும். அதை ஞாபகம் வச்சுங்க. யாராவது நோய் வாய்ப்பட்டாலும் நீங்கள் வெள்ளாடுனா வெளியில் போய் மேயணும் அந்த ஆடு. அதுபோல் ஆட்டுப்பால் வாங்கி கொடுங்க. வைத்தியத்தையே பண்ணியிருக்காதீங்க. அறிவை பயன்படுத்தணும். நம்ம பூலோக அமிர்தம்னு சொல்கிறாங்க. இந்த பூலோகத்துக்கு அதான் அமிர்தம்னு சொல்கிறாங்க, வெள்ளாட்டுப்பால். ஏன்னா அதில் இல்லாத மூலிகையே கிடையாது. காட்டில் மேய்ஞ்சிட்டு வருது, அதனுடைய பால் வாங்கி கொடுத்தாலே பசங்க அருமையாக இருக்கும், நல்லா அறிவு திறமையுடையாக இருக்கும். விண்வெளிக்கெல்லாம் போயிட்டு வந்துடும் வெள்ளாட்டு பால் சாப்பிட்டுன்னா. விண்வெளியை தாண்டி போகும். நாளை மனிதன் 7 உலகை ஆளப்போகிறான் அப்படின்னு பாடுறாரு ஒருத்தர். கண்டிப்பாக நாளை மனிதன் 7 உலகை ஆளப்போகிறான். ஆனால் வெள்ளாட்டு பாலுக்கு அவ்வளோ ஒரு மகிமை. மருந்து, நல்ல மருந்து. எது சொல்கிறேன்னா, இந்த எழுவார் மேடையும் வெள்ளாட்டு பாலும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குது. எழுவார் மேடையில் வெறும் தவமே பண்ணாலும் நல்லா ஆகும். அது தவநிலை தெரிஞ்சு ஒரு உங்களுக்கு வாசி ஏற்றணும், வாசி எப்படி பார்க்கணும், காற்றை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் அந்த எல்லா எப்பேற்பட்ட நோயும். ஏன்னு கேட்டால் நம்ம உடம்பே நோயை குணப்படுத்தும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அது ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரெஸ்ட்டு கொடுக்க அது குணப்படுத்தும். அதுதான் இந்த கீர்த்தனை இந்த புத்தகத்தில் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே இருக்கிறது அந்த தேர் ஓட்டுறாரு, தேர் உள்ள அம்பு விட்டுறாரு, அவர் தான் ஆன்மா. அந்த அம்பு தான் 5 போதங்கள். அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி சிவாய நம. இதுதான் இதனுடைய ரகசியம். அம்பு வில்லு என்பதெல்லாம் இதான் ரகசியம். ஆகினால நம்ம உடம்பில் தேர் ஓட்டக்கூடியவர், இந்த தேர் உடம்பு என்னும் தேரை ஓட்டக்கூடியவர் உயிர் தான். அதுதான் கிருஷ்ணன் சொல்லி மகாபாரதத்தில் தேர் ஓட்ட வச்சாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா தேர் என்னான்னு கேட்டால் தேர் உடம்பு தான் சொல்லுவாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களை கேட்டிங்கன்னா தேர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் உடம்பு தான் பண்ணுவாங்க. கும்பம்னா என்ன, உடம்பு தான். ஆனால் அச்சமே மரணம் அப்படின்றார். நீங்கள் அச்சப்பட்டால் மரணம் தான் கிடைக்கும் அப்படின்றார். அச்சமே மரணம். அச்சத்துக்கு அப்பால், இந்த அச்சத்தை தாண்டி போயிட்டால், அப்படி நீ தாண்டி போகாவிட்டால் மரணம்தான். இப்போ எழுவார் மேடைக்கு போனால் குணமாகும்ன்ற நம்பிக்கையோட அச்சத்தை நீக்கி பயம் இல்லாமல் போனால் குணமாகும். அந்த அச்சத்தை நீக்கிவிட்டால்
நீக்க வேண்டும். அதன் பிறகு நீ தூய்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இழ்வார் மேடைக்கு போகிறது பெருசு இல்லை, அவன் பிறருக்கு தீங்கு செய்யாதவனாக இருக்க வேண்டும். யாருக்குமே தீங்கு செய்யாத ஆளாக இருக்கணும். ஏகப்பட்ட தவறு செஞ்சுட்டு நான் எழுவார் மேடையில் போய் உட்காந்துட்டேங்கன்னா எப்படி சரியாகாது. ஏன்னு கேட்டால் மனிதனுக்காக அமைச்சிருக்கார். மனிதன்னா 6 அறிவு, மரம்னா 5 அறிவு. நான் சொல்கிறேன்னு யாரும் தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ மரம் தான் இருக்குது, மனிதனை காணோம். நான் தினமும் டவுனுக்கு போயிட்டு தேடி தேடி பார்க்குறேன், மனுஷன் வரானான்னு எங்கேயும் காணோம். தயவு செஞ்சு தப்பாக நினைக்கக்கூடாது. மனுஷன் எப்படி வண்டி ஓட்டுவான்? வண்டி ஓட்டி போகலே பார்க்கலாம், மனுஷன் போகிறான். மனுஷன் எப்படி நடந்து போவான்? மனுஷன் போகிறான் சொல்லலாம், இப்போவும் சொல்லலாம். வள்ளலார் காலத்திலே ஒரு நிறுவன சாமியார் சொன்னது இப்போ இருக்குது, நாம் நடைமுறையில் பார்த்து சொல்லலாம். ஒருத்தன் வண்டி ஓட்டும் போதே இவனுடைய ஆயுள் காலம் எம்மா நாள் இருக்குன்னு சொல்லலாம், இப்போ சொல்லலாம். ஆமாம், நான் ஒருத்தன் வண்டி ஓட்டும் போதே நினைப்பேன், அடாடா அற்ப ஆயில்ரா என்னடா இது அப்படின்னு மனசுக்குள்ள கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வண்டி ஓட்டுறதை பார்த்தா அற்ப ஆயில். வண்டி ஓட்டுறாவது 4 4 வீலர் ஓட்டுறாங்களே அவங்கள பார்ப்போம், மகராசன் நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு வண்டி ஓட்டணும்னு நான் சொல்லுவேன். டவுனில் நின்று பண்ணணும் ஓரமாக, போகிறவங்க சொல்லுவாங்க ஏதோ நின்று கிடக்கிற பாவம் அப்படின்னு. அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருத வேண்டாம். மடதலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு வாடி இருக்குமா கொக்குன்னு. அந்த மாதிரி இந்த மக்கள் எப்படி போகுது, ஐயோ எதிர்காலம் என்ன ஆகுமோ, இவ்வளோ பாசிட்டாக போயின்னு இருக்குது, இவ்வளோ நீதி நேர்மை இல்லாமல் போயின்னு இருக்குது, எங்கே மனுஷன் போகிறான் மனுஷன் இருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அதில் ஏதோ ஒரு 10 வந்து மாட்டோம், மகராசனா நல்லாடுறான்னு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாத வண்டி ஓட்டுறான். 4 4 வீலராக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி, யாருக்கும் தீங்கு செய்யாத ஓட்டுறாலும் ஒரு 10 பேர் தான் பார்க்குறோம், 90 பேரை பார்க்க முடியல. எதிர போகிறவங்கள மனுஷனே நினைக்கல, அவன் வண்டி ஓட்டுறான், அப்போ எப்படி அவன் மனுஷனாக இருக்க முடியும்? தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதுங்க. எதிர போகிறவங்க உடம்பும் நம்ம உடம்பு ஒன்று தானே. அவங்கள அடிக்கிறோம், கை கால் போயிடுச்சுன்னா நம்ம கை கால் போனால் என்ன, நமக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு நினச்சி ஓட்டினான்னா அவன் 6 அறிவு. தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. மனக்குமரன் இப்படி வண்டி ஓட்டினா உலகம் என்ன ஆகும்? நீ போகிறதுக்கு இல்லையே நல்லவங்களாம் போய் எட்டும் போடுறான். அப்பாயமான மக்கள் பாதிக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஏற்றம் இறக்கம் உள்ளவங்க மட்டும்தான் எழுவார் மேடைக்கு போனால் அவங்க திரும்பி வர முடியும். இறக்கமே இல்லாத போய் அங்கே எழுவார் மேடையில் இருந்து என்ன புண்ணியம்? பல ஜீவர்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு நீ எழுவார் மேடைக்கு போய் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு யாருக்கும் தொல்லை கொடுக்கல. இப்போ எந்த வந்தது அந்த பொண்ணு குடும்பமே யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க, எந்த உயிருக்கும். அடிச்சா கூட ஆடுறான்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின்னு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பம் அது. யாரும் அவங்கள போய் தப்பாக சொல்ல முடியாது. அவங்க அந்த மாதிரி அமைதியான குடும்பம் எல்லாமே. அவரும் 4 வீலர் ஓட்டுறது தான் அவங்க அப்பா. நிதானமாக போவார், கரெக்டாக போவார். யாருக்கும் இது வரைக்கும் யாருக்கும் ஒரு ஆபத்து வந்ததுன்னு கிடையாது. அதுபோல் நிறைய பேர் இருக்காங்க டிரைவருங்க. எதிர போகிறவங்களாம் நம்ம வீட்டுக்காரங்களாம் நினச்சி ஓட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. காதில் ஃபோன் வச்சுனே ஓட்டிகிட்டே விட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இது யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நடைமுறையில் இந்த மாதிரிலாம் இருக்குது. போகிற இடத்துல பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. 80 வயசு 85 வயசு உள்ளவங்க பஸ்ஸில் நின்றுன்னு வராங்க. 25 வயசு பசங்க செல்லை கையில் வச்சுட்டு அது மட்டும் விளையாடின்னு வருது. ஐயோ இவங்க வயசுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பாவம்மா வயசுக்கானவங்க தொங்கிக்கின்னு வராங்களே, தாத்தா உட்காருங்க அப்படின்னு சொல்லுமா, ஆயா உட்காருங்க அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு நான் பார்க்குறேன். எதுவுமே சொல்லலை. அப்போ எங்கே இறக்கம் இருக்குது? யாரே எண்ணினும் இறங்குகின்றாருக்கு சீரை அளிக்கும் சிதம்பர சேமை. யார் இறங்கப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சீர் கிடைக்கும், இறைவனுடைய சீர் கிடைக்கும்.
இறக்கம் உள்ளவங்க தான் எழுவார் மேடைக்கு போனால் அவங்க வெற்றி பெற முடியும். இந்த இறக்கம்லாம் இருக்கணும். பிறருக்கு கொடுக்குற இறக்கம் கூட விட்டுரு, பிறர் தொல்லை கொடுக்காமல் இறக்கம் இருக்கணும். பிறர் நம்மால் பாதிக்காத மாதிரி இருக்க இறக்கம் இருக்கணும். இது வள்ளுவரே சொல்கிறார், பிறர் நம்மால் பாதிக்கக்கூடாது, அதுவே பெரிய தர்மம் அப்படின்றார். அதுபோல் நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால், ஜீவகாரணம் உள்ளவர்களாக இருந்தால் எழுவார் மேடைக்கு கண்டிப்பாக போய் ஒரு 3 நாள் தங்கியிருக்கலாம். ஆனால் வெள்ளாட்டு பாலும் வெள்ளாட்டு பயிரும் சாப்பிடணும். அச்சம் இல்லாமல் பயப்படக்கூடாது அப்படின்றார். இன்னும் ஒன்று, நம்ம போனால் இதெல்லாம் நடக்குமான்ற அவநம்பிக்கையோடு போகக்கூடாது. நீ தூய்மை உள்ளவனாக இருந்தால், வலிமை உள்ளவனாக இருந்தால், எப்படி தூய்மை இருக்கணும், வலிமை இருக்கணும். வலிமை உள்ளவனாக இருந்தால் நீ ஒருவரே உலகில் உள்ள அனைத்து பேருக்கும் சமமானவர். தூய்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், வலிமை உள்ளவனாக இருக்க வேண்டும். நீ தூய்மை உள்ளவனாகவும் வலிமை உள்ளவனாக இருந்தால் இந்த உலக மக்களில் அனைவருக்கும் நீ ஒருவனே சமமானும். பல கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சமமானவன். அப்போ நமக்கு என்ன வேணும்? தூய்மை, வாய்மை, வலிமை, சத்து. சத்துன்னா அடுத்தவங்களுக்கு கெடுக்கிற சத்து இல்லை, நம்ம உடம்புக்கு வலிமையோடது, மன வலிமையோட. உடம்புல சத்துக்குது இல்லையா, மன வலிமையோடு இருந்தால் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி எழுவார் மேடை அடைந்து இன்பம் பெறுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.